கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க குடும்பத்துல நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடப்பதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடந்த நாட்கள்ல கர்த்தர் நல்லவரா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்லவரா இல்லாதிருந்திருந்தால் நம்ம என்னைக்கோ செத்து போயிருப்போம், என்னைக்கோ நம்முடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கும்படி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கிறேன். சில காரியங்கள்ல நீங்க ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த காரியத்துல எனக்கு கர்த்தர் ஒரு நல்லது செய்வாரு, இந்த காரியத்துல எனக்கு எப்படியாவது ஒரு நன்மை நடக்கும் என்றெல்லாம் சொல்லி எந்தெந்த காரியத்துல ஆண்டவருடைய நன்மையை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அவர் தன்னுடைய கரத்தை திறக்க நீங்கள் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள்னு கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற விசா காரியத்தை ஆண்டவர் கொடுத்து நல்லவர்ன்றதை டேஸ்ட் பண்ண வைப்பாரு. இல்ல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற திருமண காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து, இயேசு ரொம்ப 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 நல்லவர்னு திருமண நாளிலே சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்வார். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற வழக்குகளிலிருந்து விடுதலையை கொடுத்து தேவனுடைய அன்பை டேஸ்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிற பிள்ளை செல்வத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, இயேசு நல்லவர் என்று நீங்கள் வந்து குழந்தையோட சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களுக்கு புதிய வழிகளை திறந்து தருவார். இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் வழி திறந்து தருவார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்த தெய்வம் இயேசு, பார்க்கிறவங்க எல்லாரும் இயேசு நல்லவர் என்றதை டேஸ்ட் பண்றதுக்கு அந்தந்த இடத்துல அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல என்னென்ன காரியத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மையை நீங்கள் ருசிக்க ஆசையா இருக்கிறீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த காரியத்தை கர்த்தரிடத்துல ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரே காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். இப்ப நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஸ்டெலின் சுதாராணி, குரோம்பேட். என்னுடைய பெற்றோர்கள் எனது திருமணத்திற்காக 7 வருடங்களாக வரன் தேடிக்கொண்டிருந்தார்கள். எல்லா விதத்திலும் தடையாக இருந்தது. மிகவும் மனம் சோர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். தனி ஜெபத்திலும் சகோதரர் ஸ்டீபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் மங்கள வார்த்தை சொல்லி பாரப்பட்டு ஜெபித்து என்னை ஆசீர்வதித்து அனுப்பினார். கர்த்தர் ஊழியக்காரருடைய ஜெபத்தை கேட்டு திருமண தடைகளை உடைத்தார். கர்த்தருடைய கிருபையினால் திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. சகோதரர் ஸ்டீபன் அவர்களின் ஜெபத்தினால் கர்த்தர் எனக்கு நல்லதொரு கணவரை தந்தார். ஆண்டவருக்கு மகிமை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்டெலின் சுதா ராணிக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தடைகளை உடைச்சி திருமண காரியத்தை நிறைவேற்றி தந்த தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க என்னென்ன நன்மைகளை என் பிள்ளைகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை இவர்களுக்கு கொடுக்கும்படி தடைகளை உடைச்சி அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, அந்தந்த காரியத்தை தேவனுடைய பாதப்படியில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தலையிடுவீராக, நீர் முன்ன நின்று காரியங்களை செய்து வைப்பீராக. ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணுகிறது மட்டுமல்ல, நீர் நல்லவர் என்பதை ஊரெல்லாம் என் பிள்ளைகள் என்னை சாட்சி சொல்லும்படியாக நிறைய அடுக்கடுக்கான அற்புதங்களும் அடையாளங்களும் இவங்க குடும்பத்துல 1 by 1 நடக்கட்டும். வீட்டில் உள்ள பெற்றோருக்கு நடக்கட்டும், பெரியவர்களுக்கு நடக்கட்டும், பிள்ளைகளுக்கு நடக்கட்டும், பேரப்பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். எல்லாருக்கும் தன் நன்மை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனத்திலே உம்முடைய பலனை பூரணமாய் இறங்க பண்ணும். இவர்கள் சுமந்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயை கர்த்தர் இன்றைக்கு அப்புறப்படுத்தி தெய்வீக சுகத்தையும் விடுதலையும் கொடுத்து என் பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி அவர்களுக்கு நன்மை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் உருவிசை கண்ணோக்கி பாரும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி கர்த்தர் அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.